இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நீங்க தான் இந்த ஹோட்டல பாத்தீங்களா? அந்த மதுரை மல்லிப்பூ இட்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸா? சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இட்லி எவ்வளவு மேடம்? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஆமா எப்படி சார் நம்மளுடைய உணவுலாம் எப்படி இருக்கு? சிவாய நம்ம வாட்டர்லாம் இருக்கா மேடம் உங்கள் வீட்டில்? உங்கள் ஹோட்டலில் வாட்டர்லாம் இருக்கு. சரி, நீங்கள் என்னமா இருக்கீங்க? இவ்வளோ போய் ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்க? இல்லை சார், நாங்கள் எல்லாமே குடும்பமாக இந்த ஹோட்டலில் நினைக்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு முதல் முக்கிய காரணமே எங்கள் ஐயா தான், அண்ணாமலையாரும். ஓ சூப்பர். இது கொஞ்சம் தரங்க மேடம். என்னன்னா இது வந்து நைட்டு சப்பாத்திக்கு பண்ணிருக்க வெஜிடபிள் குருமா. சரி. தென் தக்காளி சட்னி. இது நல்லாவே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி சரி சூப்பர். இது தேங்காய் சட்னி இட்லி. அது பார்க்கும்போதே தெரியுதே. பார்க்கும்போது தெரிஞ்சதுதாங்க அது தேங்காய் சட்னி. ஓ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அரிசி உப்புமா. ஓ சூப்பர். பார்க்கும்போது சாப்பிடணும் மாதிரி தோணுது. எங்கள் ஹோட்டலில் இன்னொரு விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணுறது எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக வாழை இலையில தான் கட்டுவோம். இந்த கேரி பேக் கவர்லாம் எடுக்கிறது இல்லை, பயோ கவர் தாங்க. பயோ கவர். அது தடை செய்யப்பட்ட கவர் எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. சரி. இது பார்த்தீங்கன்னா என் மகன். இவன் என்னன்னா இவன் தான் எங்கள் ஹோட்டலுக்கே பயங்கர சப்போர்ட். நீங்கள் பயோ கவர் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். சரி. நீங்கள் இந்த தடை செய்யப்பட்ட கவர் கையில் எதுவும் வச்சு இல்லை? எதுவும் இல்லைங்க. சரி சரி. அப்புறம் மேடம் நீங்கள் ஃபுட்டில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க, எப்படி? பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பற்றின கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி வந்துருங்க மேடம்? வாங்க அப்படிங்க வாங்க. ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டால்டா அறவே யூஸ் பண்ணுறது இல்லை. சரி. பொங்கலுக்கே நெய் தான் யூஸ் பண்ணுறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், பூரி, வடை இதெல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாவே பொங்கல் போகும். சரி. மைதா கிடையாது, டால்டா கிடையாது, பாமாயில் சுத்தமாக கிடையாது, எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் தான். நீங்கள் பிரிஞ்சிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மஷ்ரூம் பிரியாணிலாம் எவ்வளோ ரேட்டு? பிரிஞ்சி பார்த்தீங்கன்னா 60 ரூபா, மஷ்ரூம் பிரியாணி 80 ரூபா, தயிர் சாதம் 50 ரூபா. எல்லா ஹோட்டல்லையும் எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் ஹோட்டலில் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவும் நல்லா தரமாகவும் மெயின் ஆரோக்கியமாகவும் செய்யும். பிறந்த குழந்தை முதல் வயசானவங்க வரைக்கும் தைரியமா எங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போகலாம். உடம்புக்கு ஆரோக்கியமா மட்டும்தான் இருக்குமே தவிர தீங்கா ஒரு விஷயம் கூட இந்த ஹோட்டல்ல இருக்காது. நீங்க இது தண்ணியெல்லாம் என்ன தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி வந்து நாங்கள் மினரல் வாட்டர் தான் சாப்பாடு முதல் கொண்டு யூஸ் பண்றீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த விருந்திலாம் என்னென்ன அந்த கலர் பவுடர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன போடுறீங்களா? கலர் எந்த பொருளுக்குமே யூஸ் பண்றது இல்ல. இதுதான் இட்லி. இது இட்லி எவ்வளோ மேடம்? 12 ருபீஸா? ஆமாம் சார். ஓ பரவாயில்ல, நல்லா பெருசாக இருக்கே. ஓ சூப்பர் சூப்பர் மேடம். முடியுங்க. சொல்லுங்கள். அடுத்து என்னன்னா ஈவினிங்கில் சுண்டல் கொஞ்சம் வரவேற்கிற மாதிரி இருக்குது. டெய்லி ஒரு சுண்டல் ஆரோக்கியமாக போட்டுட்டு இருக்கோம். இன்னும் கஸ்டமரோட சப்போர்ட் நிறைய இருந்தால் இன்னும் நிறைய செய்வோம். சரி, எங்களுக்கு நிறைய செய்யணும், நிறைய ஐடியாக்கள். எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து கண்டினியூ யாரோ ஒரு கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்களா? அதே கஸ்டமர் கண்டினியூ பண்ணுறாங்க? கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்காங்க சார். ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி கண்டினியூவாக. சூப்பர் 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 சூப்பர். அதை கைவிட்டு எந்த அளவுக்கு இருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ.
என்னன்னா இப்ப நாங்க நைட்டு வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனைனால ஒரு 4 மாசம் மூடியே இருந்தது. சரி. அதனாலதான் நைட்டு கொஞ்சம் டல்லா இருக்கு. சரி. ஆனா அதையும் பிக்கப் பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்க சார். நன்றி. நன்றி சார். ரொம்ப நமச்சிவாய். உங்கள் ஹோட்டல் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க, நீட்டாக இருக்கு, சுத்தமாக இருக்கு, எல்லாருமே நல்லா நீட்டாக இருக்கீங்க. சூப்பர். ஓகே, என்றும் வளமையோடு வாழுங்க, நல்லா இருங்க. சரி.